லேண்ட்மார்க் 81 இதுதான் டாலஸ்ட் பில்டிங் இன் ஹொசிமின் சிட்டி. இதை பார்க்கறதுக்கு தான் இப்போ கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். இது போய் மேலேருந்து பார்த்தோமா இல்லையான்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ள தான் இந்த பில்டிங் இருக்கு. நார்மலாகவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா மாடி பஸ்ஸு, ஊர் சுற்றுறதுக்கு மொட்டை மாடி பஸ், அந்த பஸ்ஸையும் புக் பண்ணி வச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம போகத்தான் போகிறோம். போயிட்டு இந்த ஊரை சுற்றுறதோட எக்ஸ்பீரியன்ஸ் டிக்கெட் எடுக்கலாம்னா நான் ஆன்லைனில் புக் பண்ணல. உள்ளுக்குள்ளே மால், பிரம்மாண்டமான ஒரு மால் இருக்குது. அந்த மாலுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கலான்ட்டு போனால் மற்றதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுறதுனா டக்கு டக்குன்னு போயிடுவோம். இது டிக்கெட் புக் பண்ணாதனால அங்கே வந்து விசாரிக்க வேண்டியது. 2-3 பேர்ட்ட விசாரிச்சுட்டு இந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சு கடைசி இங்கே தான் டிக்கெட்டு அப்படின்னு இங்கே அந்த பொண்ணு என்ன டைலாக் எழுதிச்சுக்கான பொருள் இடி முன்னெல்லாம் ஹெவியாக இருக்குது. அங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே தெரியாது. அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொகையை செலவழிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக பேசாமல் பார்த்துருங்க. நீங்கள் மேலே போயிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. சண்டை கூட சில பேர் வந்துருக்காங்க, பார்க்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு அறிவுரை சொல்லிச்சு. அதை தாண்டி போகிறனால போயிட்டு வாங்க அப்படின்னு நல்லது சொல்கிற கேட்போம்ல, கேட்டுக்கிட்டேன். இந்த மால் பேர் வந்து வின்காம் சென்டர் லேண்ட்மார்க் 81 வின்காம் சென்டர். அந்த வின்காம்ன்ற பேர்லேயே பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இது வந்து கிட்ஸ் ஏரியா, சறுக்கு ராப்பில் வச்சுருக்காங்க. நான் போய் இறங்க மற்றவங்களுக்கு பாதிப்பு வந்துடும்ல, அதனால் இறங்கலை. கூப்பிட்டாங்க வாங்க உள்ளே இறங்குன்னு. அதெல்லாம் இறங்கினா சின்ன குழந்தைங்க நல்லா இருக்கு. ஸ்கேட்டிங் ஷூஸ் இருக்கணும். நிறைய கடைகள் இருக்கு. சுற்றி சுற்றி வந்தாலும் வந்து மால் தான், மால் தான். நான் ஒரு ஃபாரின்ல இருக்கிறதுனால எனக்கு பயங்கர பணம் வச்சிருக்கா. மச்சிதா ஜாப்பனீஸ் மேலே போகணும்னு ஐடியா போட்டேன். இந்த ஒரு ரிலையன்ஸ் போல இருக்கும். உண்மை எல்லா கடையும் ஏற்றி வச்சுட்டு எல்லாமே வச்சிருக்கான். போகணும் பொக்கே கொடுத்தாங்க. ஏதோ ஒன்று மயிலோவில் ஒன்று கொடுத்தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ஷூட்டிங் பண்ணும்போது பிடிக்கணும். நல்லாத்தான் இருக்கு. மாடெல்லாம் வந்தாங்கன்னா பெரிய பெரிய டப்பாவை வந்து அதுக்கு போடுவாங்க. 250 600 700 800 ಜಾಸ್ತಿ ಇದೆ ಏರಿಯಾ. ಟೈಡ್ ಮ್ಯಾನ್. பழக்கடை பாங்கி பழப்பழம்னு வச்சுருக்காங்க. பழத்தை நம்ம ஊர் தான். 2 நாளில் கெட்ட வாடை அடிக்கணும். இங்கே மட்டும் தான் அடிச்சிருக்கு. சாப்பிட்றாங்க வந்து கம்ப்யூட்டரு ரூம் க்ளோஸ் ஆகும். ஏசியாக இருந்தாலும் வாடை அடிக்கணும். இது வரைக்கும் வாடையே அடிக்கலை. இங்கே தான் வாடை அடிக்கணும். டிலே பண்ணல கம்ப்ளீட்டாக ஏசி.
நம்மளும் சாப்பிடலாம். காய்கறி நல்லா கிளீன் அரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படியே வாங்கிப்போம், அப்படியே சமைச்சு அப்படியே சாப்பிடுவோம். இதெல்லாம் ஐஸ் நெய்மில்ல அஞ்சிரும். மீனா கட்சி ஒன்று கடிச்சிருக்கியோ. ஃபோன் நேத்தான் ஒரு ஃபோனை தண்ணியில் போட்டேன். மறுபடியும் தண்ணி 280 அந்த பெரிய மீன் 280 100க்கு 330 ரூபா, 340 வச்சுக்கேன். 640 1000 ரூபா. 1000 ரூபா ஒட்டான்னு தருவேன். இது ரொம்ப சீப்பு. 125. 100ன்னா 330 வச்சுக்கோப்பா. 430. பெரிய பிரியாணி சார் பணம். கட் பண்ணி க்ளீன் பண்ணி கால் சொன்ன தெரி கால் கொஞ்சம் நேரம் தெரியுதா? வெளியே வெட்டி தரேன்ப்பா. மோசமான என்ன இது பிளாங்க் ஒன்று வச்சுருக்கேன். பார்க்க பாட்டில் பார்த்தா பீர் மேட்சாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. கப்போரம் ரொம்ப 97 ரூபா, 180. பெரிய பெரிய ஐட்டம்லாம் இருக்குல்ல. பீர் ஒரு புல்லு, பிராந்தி ஒரு புல்லு, அந்த ஐட்டமா தான் இது. நிறைய பெரிய ஷெல்ஃபுகளாக தான் வச்சு அடுக்கி வச்சிருக்கான். கழுதையெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. அதான் பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது. பீர் பிராந்தி மாதிரி தான் தெரியுது. City lights blink, they got secrets to spill. 10னா 23பா, 33, 40 டைகர். 12 ரூபாப்பா, 12 ரூபா. நான் 10னா 33, 40 ரூபா. இது 46 ரூபா. Walking through the midnight, chasing dreams we made. வாங்கி குடிப்பானுங்க. Now a ghost in the shade. Every step a crack where the smile decayed.
தேங்க்யூ. Voices in my head softly hum your 12 ரூபா. 12 ரூபான்னா நம்ம மணிக்கு 36, dancing 42 with ரூபா. the shadows under a silver moon. நல்லா Falling stars, This place is write your excellent. name across the sky. Every trail I drink only water, that's all. but they won't tell me why. Colliding with the echoes where love used to இதில் அதேதான். in the deep of the night. குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். இது 6 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம தான் Street lamp flickers out, matches my doubt. இந்த அக்கா ஒரு டீ ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கு. Counting எக்ஸலண்ட். lonely steps, trying to எல்லாம் map இதுவும் சில்லு தான், அதான் பிரச்சனை. நல்லா இருக்கு. past the pain and the fear beyond the தேங்க்யூ. cold air. ஸோ ஃபினிஷ்டு. Searching in the void நம்ம like போயிட்டே இருக்க வேண்டியதான். you'll be there. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரிபிள் ட்ரீ அப்படின்றது விலை கம்மி. See the dreams barely glow. Fingers reach for nothing. சரி அவ்வளோதான். Just the wind that முன்னாலும் I know. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. Ocean தேங்க்யூ. tide crashing. ஆக்சுவலாக இந்த மாலை எடுக்கிற ஐடியாலாம் நான் வரவே இல்லை. வீடியோ கடைசியாக மாலை தான் எடுத்து முடிச்சாச்சு. நான் வந்து நேராக உச்சியில் போய் அழகாக இருக்கா சிட்டி ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு நம்பி வந்தேன். ஓகே நாட் விஷயம் வெளியே போவோம். ஒன்றும் பெரிய மால்லாம் ஒன்று கிடையாது. இந்த மேலே போக போக அப்படியே சின்ன ஆகிட்டே வருது. பெரிய முரட்டு மால்லாம் கிடையாது. கடை பெரிய கடையாக இருந்துச்சு. இதை விட நம்ம மால்லாம் நம்ம 50 மடங்கு பெரிய மால் நம்ம வச்சுருக்கோம். கார் வாங்கிக்கிட்டீங்களா? ஓ இதெல்லாம் வியட்நாமீஸ் கார் தான். இதுதான் நம்ம இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்களோ? ஆமாப்பா. இவங்க தான் இந்த கார் தான் அங்கே வரப்போகுது. எங்கே மேனுஃபேக்சர்? தூத்துக்குடி இல்லையா? ஏதோ ஒரு டீல் போட்டாங்களே பார்த்து தான் இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்தியாவில். இதுதான் வில்பாஸ்ட் தான் வரப்போகுது, பார்ப்போம். ஓகே இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவில் தான் விலை கம்மி, இங்கே விலை ஜாஸ்தி. இது சட்டி பேட்டில் டென்னிஸ் தள்ளி வந்துட்டேன். நம்ம பார்வைக்கு பார்க்கறதுக்கு இந்த வீடியோவில் வர்றதுக்கு இந்த பில்டிங் பெரிய வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம் தான் இருக்குது. மால் இருக்கு. இப்போ என்ன பண்ணி அந்த மால் இந்த மாலோட பார்க்கறதுக்கு வந்துட்டு அந்த பிள்ளையிலே வேணான்னு கிராப் ஆப்பில் தான் புக் பண்ணி போகிறேன். டூவீலரில் தான் போகிறேன். யாருமே என்கிட்ட வந்து இது வரைக்கும் பேரை பேசவே இல்லை. எனக்கு வந்து மீட்டருக்கு மேலே இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு அப்படின்னு பேசவே இல்லை. இந்த கஷ்டம் பேரை பேசுகிறேன். கெட்ட வார்த்தை அவனும் கரெக்டாக பாடினு பார்த்தீங்கன்னா மாயண்ண மாதுக்குள்ள மொக்கசாமி படாத பாடு. இங்கேப்பா அண்ணன் சிரிப்பப்ப எப்படியா போட்டு ஆர்வத்தை மாற்றம். தேங்க்யூ வெரி மச். ஓகே பாய் 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 பாய். இந்த மாதிரி பாய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எழுதி எங்களுக்கு பார்த்துருக்கியா?
எங்கடா நம்ம நாட்டில் ஏன் இப்படி இருக்கிறோம்? எவ்வளோ பார்த்தா ஏமாத்துறா. அதுவும் வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வந்துட்டானா சரி, சுற்றி ஒரு 5-6 பேர் நின்றுவாங்க. 50 பேர் குடியார போயிடுங்க பீடியை குடிச்சுட்டு. அவனுக்கு சாதாரணமாகவே ஆளே கிடைக்காது, பேசஞ்சரே கிடைக்காது. ஆனால் அவன் போய் கரெக்டாக வெள்ளைக்காரன் போய் அவன் போய் மாட்டுவான். சரி பார்ப்போம். நம்மள மாதிரி நான்லாம் கிளடுன்றாங்க. எந்த கிளடுதல் போகுது, பெருங்கிளடுதல் போகுது. போஸ்ட் ஆஃபீஸ் ஓகே. பஸ் இஸ் கம்மிங் ஆன் த வேன்றா. இந்த பொண்ணு தான் டிக்கெட் வாங்கணும். மாடி பஸ்ஸில் ஏறிட்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி பஸ்ஸில் ஏறினதே இல்லை. இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மொட்டை மாடி ஆயிடும். இறையும் பார்த்துற பாடுகள் தாத்தா தாத்தா வந்துட்டு சமத்து குட்டி. எங்க வீட்டுல ஒரு பேத்தி இருக்காளே, சூப்பர் பேத்தி இருக்கா. தாத்தாவா என்ன ஆயிப்போச்சு? முதல்ல ஒரு ரவுண்டு எடுத்து முடிச்சு பிறகு பார்த்தா வீடியோவை ஆனே பண்ணல. மோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த பாட்டு தான் தனியே தனி. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்குமான்னு க்ளவுடினா க்ளவுடியாக இருக்குது. வெதர் ப்ரெசன்ட் வெதரு மழை பெஞ்சா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஊரே பார்த்தீங்கன்னா சல்ட்ரியாக தான் இருக்கும். அப்படியே பொங்கி வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு என்னென்னா மொட்டை மாடியில் கரெக்டாக நான் வந்து உட்காந்துருக்க நேரம் 5:10 வெயிலெல்லாம் பிளான் பண்ணிச்சு. செல்லப்பட்டு இந்த பாரு மல்டி பிஸ்னஸ் போட்டாங்க. இந்த நாட்டில் வந்து மொத்த ஜனத்தொகையில் 91% புத்த மதத்தை சார்ந்தவங்க இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க அப்படி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த சென்சஸ் கணக்கெல்லாம் கொடுக்குறது. ஆனால் 7% ப்ரொட்டஸ்டான்ஸ், அப்புறம் மற்ற கிறிஸ்துவர்கள் 1%, மற்ற மதத்தை சார்ந்த வந்து பேலன்ஸ். அதில் முஸ்லீம்ஸ்னு போகும்போது 0.9% அவங்க இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து இந்த ஊரில் 10 நாள் ஆகிடுச்சு, 10 நாள் ஆகிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஊரை தெரியாது, போலீஸ் தெரியாது, பார்த்ததே ரோட்லேயும் போலீஸ் இல்லை. இருக்காங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க. ஒரு யூரோப்பியன் எனக்கு சொன்னாங்க, நீ மிஸ் பண்ணாத, போயிட்டு திரும்பி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் போய் பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னாரு. அவர் ஒரு அங்கே யூரோப்பியன்னா அங்கே ஒரு அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், சவுண்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ மொதல் வீடியோவுக்கு தான் முக்கியத்துவம். வளைச்சு இந்த தாத்தாவும் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க கூப்பிடா இருப்பாங்க. No beauty. இதெல்லாம் இருந்தோம். அடிக்கடிக்கா தெரியுதுல, அங்கெல்லாம் மேலே போனாலும் இந்த மேகக்கூட்டங்கள் பிரதிச்சு காணப்படுது.
நதியில என்ன நதி சிந்து நதி நதியிலே அப்படி பாரதியார் பாட்டு சைகான் ரிவர் சைகான் ரிவர் அதனால மொபைலை தண்ணிக்குள்ள போட்டுட்டு நான் பட்ட பாட்டுக்கு ரைட்டா ஹாப்பி வீடியோ ஆன் பண்ணி நான் பாட்டு மேலே வச்சுக்கிறேன். நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறது ஒரு அரை அடிக்கு கீழே தான் பார்க்குறேன். நான் இந்த இதுக்குள்ளே என்ன எடுக்கிறேன்றது என் கண்ணு பார்க்குறது அப்படியே கேமரா எடுக்கிறேன். இந்த பிரிட்ஜ் தான் எல்லா பக்கமும் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் எடுக்கிற மூஞ்சியில் எல்லா மூஞ்சியிலுமே ஒரு ஹாப்பினஸ், பயங்கர ஹாப்பினஸ். சில நேரத்தில் ஹாப்பினஸ் கிடைக்காது. நம்ம என்னென்னையோ கண்டதும் எடுத்து வச்சுருப்போம். அங்கே போன பிறகு சென்னை போன பிறகு மாப்பிள்ளை நீ அதை பார்த்தியாடா அப்படின்னு. அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நீ வேறு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்க. என்னப்பா அது முக்கியமான ஐட்டத்தை முக்கிய ஒரு கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்களுக்காக அவங்க ஏதோ பார்க்காத ஐட்டம் ஒரு ஐட்டம் பார்க்கணும். அதை பார்க்காம நீ எப்படி அவ்வளவு தூரம் போயிருக்க வியட்நாமு, அதை பார்க்காம வந்துருக்க எப்படி? வெளிநாட்டுலாம் போனால் பழைய ஆளுங்களுக்கு பேர் மாற்றாது பல குழப்பம். மெட்ராஸில் தான் இங்கே சொல்கிறது சில பேர் புரியுது. இந்தியா மெட்ராஸ், சென்னை புரியுது. மெட்ராஸ் செலவு ஆஸ்திரியாவில் எல்லாம் ஒரு டூரிஸ்ட்டை போக்குவரத்து காஸ்ட்லி கிடையாது. தனிப்பட்ட முறையில் 1 மணி நேரம் பஸ்ஸில் போகிறது 500 ரூபாய். இந்த பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா வெளிநாட்டில் 500 ரூபா சுற்றி பார்க்கலாம். கடையில் பார்க்கும்போது சந்தி சந்தாக போகும்போது தான் தெரியும். ரோடுகள் பாண்டிச்சேரி பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெஞ்சு காலனி, ஃப்ரெஞ்சு டவுனு, ஃப்ரெஞ்சு தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் எடுக்கிறாங்க. பண்ணி வச்சுருக்கீங்க கை கட்டாதான் அப்புறம் மேலே எடுத்துதான் நம்ம எடுக்காம எடுத்துட்டு போ.
சின்ன மரம், புதிய மரம். கேட்குறா சின்ன மரத்துக்கு கட்டிச்சுன்னா இந்த மொபைலும் தார வந்துருந்தா இப்போ தான் ஒரு மொபைலை காய் கொண்டு உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு எடுக்கிற உட்காந்து செல்லா அந்த மாதிரி பேர் என்ன அடிச்சு நேம் ஃப்ராங்க் ஹாங் டியூ கைத்தெண்ட் அவர் கீழே இருக்க அவசரம் அதுதான் நினைக்கிறேன். எப்படி கொண்டு போய் கட்டி வச்சுருவாங்கப்பா என்னப்பா அதான் கட்டிடுறாங்க. என்ன பில்டிங் தருவது டிஎன்சிபி தலைக்கு மேலே மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சோம். நேரமாக எடுக்க நாய் தான் பாவ். ஆஹா இதுதானா அது பூராமே சீ ஃபுட்டு தான். அது பக்கத்தில் பார்க்குறீங்களா சீ ஃபுட்டு. அதில் எல்லாம் ஊரோட நெகிழ்ந்து நல்லா இருக்காங்க. பிரிகேட் ரோடா பெங்களூர் பிரிகேட் ரோடு நினைச்சோமா சிறப்பு கட்டம்பராங்க என்ன கட்டாங்க சரிதான். வானத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவர் ஒரு தாத்தா அந்த அவன் பார்க்குறான்பா சைனாக்காரனாங்க என்னமோ தெரியல பிறந்த அழகாக இருக்கு. ஓகே ஈவினிங் ஈவினிங்கையும் பார்த்துட்டோம், அந்த நைட்டையும் பார்த்துட்டோம். அந்த நைட்டோட அதான் வந்தது கரெக்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுவேன். மாடி பஸ் ஒன்று நிற்கிது, அதோட நின்றுமா நிற்கிறாங்க பாரு. இப்போ நமக்கு ஏப்பா அப்பெல்லாம் டூரிஸ்ட் வரமாட்டேங்கிறாங்க. நம்ம அது என்கரேஜ் பண்ணலையா கேப்பா. எவ்வளவு பேர் வர்றாங்க கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பஸ்ல இறக்கி விட்டான், ஏறும்போது போச்சா இறங்கும் இங்கே இறக்கி விட்டுருக்காங்க. பின்னாடி இருக்கவே இருக்காங்க கிராப்புக்காரங்க. என்ன இடம் தெரியல, நல்லா இருக்கும். ஸ்கொயரு நல்ல ஸ்கொயரு. ஊரா போய் ரிக்ஷா வண்டியில் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாம் ரிக்ஷா வண்டியில் போட்டுட்டாங்க, எல்லாம் யூரோப்பியன்ஸ். அந்த பாரு இது நம்ம ஊர் மாதிரி வச்சு செஞ்சு காசு போடுவாங்க. ஆனால் மொத்தமாக இருக்கிறதுனால பண்ண முடியாது. அதுதான் அந்த அங்கிள் தான் கூப்பிட்டு போகிறாரு. அவ்வளோ பேர் ரெடி ஆகிட்டாங்க. சூப்பர் ஐயா, கிளம்பிட்டாங்க. கிளம்பி போகிறாங்க.
வெள்ளைக்காரனால அது கூட்டமாக பண்ணாலும் ஏமாற மாட்டாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அந்த மீனும் மொத்தமாக பிடிச்சிருக்காங்க. என்ஜாய் இன்னும் வந்துக்கிட்டே பார்க்குற குப்பை தொட்டியில் வேஸ்டாக இந்த மாதிரி சக்கரை வச்சுருக்காங்க. சும்மா ஒரு பேச்சுக்கான குப்பை தொட்டி கிடையாது. குப்பை தொட்டியை ஈஸியாக தள்ளிட்டு போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், குப்பை தொட்டி இருக்கவே இருக்காங்க. இதெல்லாம் இறக்கிட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ தள்ளி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்த்துடுறாங்க. இந்த பாருங்க குப்பை தொட்டி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. டூ வீலரில் வச்சு அதாவது அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளால் இந்த மாதிரி இருந்து போக முடியுமா? சுத்தமாக இருக்கு. க்ளீனாக போயிடும்.